இப்படி 1°C அதுக்கு இன்க்ரீஸ் ஆகுன்னா 1,00,000 வருஷம் ஆகும். ஆனா 150 வருஷத்துக்குள்ள 150 வருஷம் நடக்குது. குளோபல் வார்மிங் என்ன பண்ணுன்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய சீசனல் அமைப்பு முறை இருக்குல்ல, அதோட எக்ஸ்ட்ரீம் தன்மைக்கு கொண்டு போகும். மழை பெய்ய வேண்டிய காலத்தை அந்த மழை பெய்யும், ஆனா மழை ரொம்ப எக்ஸ்ட்ரீமா பெய்யும். ஹிரோஷிமா நாகசாகில பயன்படுத்தப்பட்ட அந்த அணுகுண்டு இருக்குங்களா, அந்த அட்டாமிக் பாம் 13 அணுகுண்டு ஒரு செகண்டுக்கு நீங்க வெடிச்சா எவ்வளவு ஹீட் வருமோ அவ்வளவு ஹீட் அது ஒரு செகண்ட் உள் வாங்கிட்டு இருக்கு. கடல் அவ்வளவு தூரம் உள் வாங்கிட்டு இருக்கு ஹீட். இன்னைக்கு நடக்கக்கூடிய இஸ்ரேல் போராக இருக்கட்டும், உக்ரைன் போராக இருக்கட்டும், இதெல்லாம் கிட்டத்தட்ட எல்லாம் எண்ணெயை மையமாக வச்சிருக்கக்கூடிய போர்கள் தான். அப்போ எண்ணெயை மையமாக வைத்திருக்கிற ஜியோ பாலிட்டிக்ஸ் இருக்கிறதுனால காலநிலை மாற்றத்துக்கான இந்த விஷயத்தை அவங்க செயல்படுறதுக்கு விரும்பல. சார், சமீபத்தில் துறை சார்ந்த அமைச்சர் சுற்றுலாத்துறை அப்படின்னு சொன்னதே பெரிய சர்ச்சையாக மாறுச்சு. தமிழ்நாடு அரசு இதில் என்ன மாதிரியான கவனம் செலுத்தணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இதற்கு முன் இல்லாத அளவு இந்த கோடையில் வெயிலை எதிர்கொண்டு வருகிறோம். காலை, மதியம், இரவு என எந்நேரமும் வெப்பமான சூழ்நிலையில் வாழ வேண்டிய நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. அதிகப்படியான வெப்பத்தால் வெளிப்புறங்களில் வேலை செய்யும் தொழிலாளர்கள் அவதிக்குள்ளாகியுள்ளனர். நாட்டின் பல பகுதிகளில் இதுவரை இல்லாத அளவு வெப்பம் பதிவாகியுள்ளது. உலகின் 100 வெப்பமான நகரங்களில் 97 இந்திய நகரங்கள் இடம்பெற்றுள்ளன என்பது இங்கு கவனிக்க வேண்டியுள்ளது. இதற்கான காரணம் என்ன? வெப்பநிலை பாதிப்பு உணர்த்தும் செய்தி என்ன? இது குறித்து உரையாடுவதற்காக நம்மிடையே இருக்கிறார் சுற்றுச்சூழல் செயற்பாட்டாளரும் வழக்கறிஞருமான பூவுலகின் நண்பர்களின் வெற்றி செல்வன் அவர்கள். வணக்கம். வணக்கம். நான் முதலே சொன்ன மாதிரி உலகினுடைய 100 வெப்பமான நகரங்களின் பட்டியலில் கிட்டத்தட்ட 97 நகரங்கள் இந்திய நகரங்களா இருக்கு. சமீபத்தில் நிறைய வெப்பநிலையினுடைய தாக்கத்தையும் நம்மளால பார்க்க முடியுது. ஏன் இப்போ திடீர்னு இந்த அளவு ஒரு பாதிப்பை நம்ம எதிர்கொள்றோம்? 2 காரணங்கள். முதல் காரணம் வந்து குளோபல் வார்மிங், 2வது அர்பனைசேஷன். அதாவது குளோபல் வார்மிங் அப்படிங்கிறது இன்னைக்கு பூமி எங்கும் நடந்து கொண்ட ஒரு நிகழ்வு தான். பூமி ரொம்ப வேகமாக சூடாகி கொண்டு இருக்குதுன்னா நம்ம இப்போ ஃபாசில் ஃபியூல் அதிகமாக எரிக்கிறோம் இல்லையா, அதாவது நிலக்கரி, பெட்ரோலியத்தை எரிப்பதனால அதனுடைய பை ப்ராடக்டாக கார்பன் டை ஆக்சைடு வருது. அது பூமியை சுற்றி ஒரு படலமாக சேர்கின்றது. அந்த அளவு திக்காயிட்டே போகுது. அதாவது 150 வருடங்களுக்கு முன்னாடி 2% அட்மாஸ்பியரில் உங்களுக்கு கார்பனுடைய அளவு இருந்துச்சு, கார்பன் டை ஆக்சைடு. இன்னைக்கு அது 4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ மோர் நம்பர் ஆஃப் ஹீட் வந்து உள்ள ட்ராப் ஆகுது. அதாவது இந்த கார்பன் டை ஆக்சைடு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, பூமி சுற்றி ஒரு படலமாக இருந்து சூரிய கதிர்கள் வருகின்ற போது அது பூமியில் பட்டு அது ரிஃப்ளெக்டாக வெளியே போகணும். சூரியலேருந்து அவ்வளோ ரேஸ் வருது இல்லையா, அது பட்டு ரிஃப்ளெக்டாக வெளியே போகும். அப்படி வெளியே போகக்கூடிய அந்த ரேஸை வந்து 50% ஆஃப் தி ரேஸை வந்து இது வந்து ட்ராப் பண்ணும். ஸோ பூமிக்கு தேவையான டெம்பரேச்சர் பேலன்ஸ் இது மூலமாக நடக்குது. இதுக்கு பேர் கிரீன் ஹவுஸ் கேஸ் எஃபெக்ட். இது இயற்கையாக நடக்கக்கூடிய விஷயம் தான். இது நமக்கு தேவை. இப்படி இருந்தால் தான் பூமி வந்துட்டு ஒரு சமநிலையில் இருக்கும், அது தட்பவெப்ப நிலை. இப்போ என்ன பிரச்சனைனா, மனித சமூகம் செயற்கையாக அதிகமாக நம்ம பெட்ரோல் எரிக்கிறோம், நிலக்கரி எரிக்கிறோம் நம்மளோட எனர்ஜி தேவைக்காக. அப்போ அதனுடைய பை ப்ராடக்டாக செயற்கையாக அதிகமான கார்பன் டை ஆக்சைடு வெளியேறுது. இது பூமி சுற்றி ஒரு படலமாக சேர்ந்து கொண்டிருக்குது. அந்த அளவை அதிகப்படுத்துது. அதுக்கப்புறம் நம்ம வந்து அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்காக, வேளாண்மை பர்பஸ்க்காக, உணவுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா அதிகப்படியான ஃபெர்டிலைசர்ஸ் வந்து பயன்படுத்துகிறோம். இப்போ அதுல இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீத்தேன் எமிஷன் அதிகமாக இருக்கு. இதுவும் கிரீன் ஹவுஸ் கேஸ் தான். இதுவும் பூமி சுற்றி சேர்ந்து அப்படியே நிறுத்தது. அப்போ என்னன்னா மோர் நம்பர் ஆஃப் ஹீட் வந்து உள்ள ட்ராப் ஆக ஆரம்பிக்கும். எதிர்த்து வெளியே போகாம உள்ளே ட்ராப் ஆகுது. அப்போ இதுதான் குளோபல் வார்மிங் சொல்றோம். சரி, இந்த குளோபல் வார்மிங் என்ன பண்ணா, பூமியினுடைய சராசரி தட்பவெப்பநிலை குளோபல் ஆவரேஜை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகுது. இப்போ ஒரு 150 வருடங்களுக்கு முன்பாக பூமியினுடைய சராசரி டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 14°C. இன்னைக்கு வந்து அது 1.5°C இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது 15.5°C அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்படி 1°C அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுன்னா 1,00,000 வருஷம் ஆகும். ஆனா 150 வருஷத்துக்குள்ள 150 வருஷம் நடக்குது. அப்போ 1,00,000 வருஷத்துக்கு நடக்க வேண்டிய ஒரு நிகழ்வு 150 வருஷத்துக்குள்ள நடக்குதுன்ற போது ஒரு புதிய சமநிலையை நோக்கி நாம நகர்றோம். அப்போ இது என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு இடத்துல இருக்கக்கூடிய அதனுடைய தட்பவெப்ப நிலைமை, அங்க இருக்கக்கூடிய சீசனல் கண்டிஷன்ஸ், கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் எல்லாம் கண்ணாபின்னு மாற்றி அமைக்கும். அதுதான் கிளைமேட் சேஞ்ச் நம்ம சொல்றோம். அப்போ இந்தியா வந்து ஒரு டிராபிக்கல் ரீஜன் இருக்கிறதுனால நமக்கு இயற்கையாக அதிகமான வெயில் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பகுதி தான். நமக்கு இயற்கை எப்பவுமே வெயில் இருக்கும். நம்ம மத்திய பகுதியில் இருக்கோம். இந்தியாவை எடுத்துக்கோங்க, ஆப்பிரிக்காவை எடுத்துக்கோங்க, லாட்டின் அமெரிக்கா, இந்த ரீஜன்ல தான் அதிகமாக பயோடைவர்சிட்டிஸ் இருக்கும். காடுகள் நிறையா இருக்கும். அங்கே அமேசான் ஃபாரஸ்ட் இருக்கு, டிராபிக்கல் ஃபாரஸ்ட் இருக்கு. ஏன் அப்படின்னா ஒரு சமநிலையில் நாம் இருக்கிறோம். அதிக வெப்பமும் இல்லாமல் அதிக குளிரும் இல்லாமல் இருக்கக்கூடிய பகுதியாக இருக்கிறோம். இது இயற்கையாக இருக்கக்கூடிய அமைப்பு வரை. இப்போ அதிக வெயிலை நாம் எதிர்கொள்ளக்கூடிய அமைப்பாக இருக்கிறதுனால இன்னைக்கு குளோபல் வார்மிங்னால இந்த வெயிலுடைய தன்மை இன்னும் அதிகமாகுது. மோர் நம்ம ஹீட் அப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. முன்னாடி 36°C இருந்தது, இப்போ அது 40 நெருங்கிட்டே போகுது. இன்னும் அதிகரிக்கவே போகுது. அப்போ என்னன்னா உங்களுக்கு இந்த குளோபல் வார்மிங் என்ன பண்ணுதுன்னா நம்மளோட ரீஜனல் டெம்பரேச்சர் வந்து கண்ணாபுரன்னு உயர்த்த ஆரம்பிக்குது. இது பிரச்சனை நம்பர் 1. 2வது பிரச்சனை என்னன்னா, கடந்த ஒரு 50-60 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக நான் அர்பனைசேஷன்ங்கிற பேர்ல என்ன பண்ணிட்டோம்னா காடுகளை அழிச்சிட்டோம். இந்தியாவினுடைய நிலப்பரப்பில் கிட்டத்தட்ட 55% வந்து காடுகள் தான் இருந்துச்சு.
இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 24% தான் காடுகள் இருக்கு. அப்போ ஒரு 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 ப்ராப்பரான ஒரு நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஐடியலான ஒரு ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 33% காடுகள் இருக்கணும்னு ஐக்கிய நாடுகள் சபை சொல்கிறாங்க. நமக்கு 24% தான் இருக்குது. அப்போ காடுகளை நீங்கள் அழிச்சிருக்கீங்க, நீர்நிலைகளை நம்ம வந்து அழிச்சிட்டோம். அந்த இடத்துல என்ன கொண்டு வந்திருக்கோம், கான்கிரீட் கொண்டு வந்திருக்கோம், கான்கிரீட் ஜங்கிள் உருவாக்கியிருக்கோம். அப்போ சிமெண்ட் அண்டு ஸ்டீல்ஸ் தான் வச்சு வீடுகள் கட்டி நம்ம ரோடு போட்டிருக்கோம், மால்ஸ் கட்டியிருக்கோம், ஏகப்பட்ட கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே ஹீட்டை அப்சர்வ் பண்ணும். சிமெண்ட் அண்ட் ஸ்டீல் வந்து ஹீட்டை வந்து உள்வாங்கி வச்சுக்கும். அப்புறம் அர்பன் ஹீட்டிங் எஃபெக்ட் சொல்லுவாங்க. நகர்மயமாக்கல் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே ஒரு வீடு இருக்கு, இங்கே ஒரு வீடு இருக்கு, இங்கே ஒரு வீடு இருக்கு அப்படின்னா சூரிய கதிர்கள் இப்படி போட்டு உள்ளே ட்ராப் ஆகல, வெளியே போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை, ஓப்பன் ஸ்பேஸே இல்லை இல்லையா, உள்ளே ட்ராப் ஆகல. அதை வந்து அர்பன் ஹீட்டிங் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. அப்போ நகர்மயமாக்குது இந்த வெப்பத்தை இன்னும் அதிகமாக்குது. நைட்டு ஏன் உங்களுக்கு அதிகமாக புழுக்கா இருக்கு? காலையில் தானே வந்து வெயில் அதிகமாக இருக்குது, காலையில் தானே இருக்கணும். ஏன்னா காலையில் ஃபுல்லாக வெயில் வந்துட்டு அந்த சிமெண்ட் இதில் படுத்து அவ்வளோ இது தேக்கி வைக்கிறது பயங்கரமாக இதாக இருக்குது. அதனால நைட்டில் நம்மள ஒரு நிமிஷம் கூட ஃபேன் இல்லாமல் இருக்க முடியுது. ஏன்னா நம்மளோட கட்டுமானம் அப்படிங்கிறது அந்த வெயிலோட எக்ஸ்போஷன். அப்போ அர்பனைசேஷன் ரெண்டாவது காரணம். அப்போ என்னன்னா உங்களுக்கு இது உலகமயமாக்கல், காலநிலை மாற்றம், குளோபல் வார்மிங் அண்ட் அர்பனைசேஷன், இது ரெண்டும் தான் இப்போ அதிகப்படியான வெயிலுக்கான அந்த பிரச்சனை எதிர்கொள்வதற்கான அடிப்படையான காரணங்களா இருக்கு. இப்போ இந்தியாவில் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு இப்போ விஷயங்களை நம்ம எதிர்கொள்கிறோம். அதுவும் இங்கே தொழிலாளர்கள் அதிகமாக, அதுவும் வெளிப்புறங்களில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் இருக்காங்க. இப்போ இந்த வெப்ப அலைகள் வந்து என்ன மாதிரியான தாக்கத்தை அவங்க மத்தியில் ஏற்படுத்தும்? காலநிலை மாற்றம் பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம குளோபல் வார்மிங் பொறுத்த வரைக்கும், இந்தியா பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ரீஜனுக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை உண்டாகும். சென்ட்ரல் இந்தியா பொறுத்த வரைக்கும் பயங்கரமான வெயில் இருக்கும். ஹிமாலய பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய வெயில் அதிகமான தாக்கத்துக்கு பனிப்பாறைகள் ரொம்ப வேகமாக உருகுது. ஸோ 50% ஆஃப் தி கிளாசியர்ஸ் வந்து 2050ஆம் ஆண்டுக்கு உருகிடுங்கிறாங்க. அப்படி உருகிருச்சுன்னா கங்கா, பிரம்மபுத்திரா, இண்டஸ், சட்லன்னு சொல்லக்கூடிய எல்லா வட இந்திய சார்ந்திருக்கூடிய நதிகள் இருக்குல்ல, அதனோட நீரோட்டங்கள் மாறும். இப்பவுமே இண்டோர்ல வந்து பாத்தீங்கன்னா தண்ணி பிரச்சனை, பயங்கரமான வறட்சி பிரச்சனையா இருக்கு இல்லைங்களா வந்துட்டு. அப்ப என்னன்னா தண்ணியினுடைய தேவைகள், அது சார்ந்தக்கூடிய பிரச்சனைகள் கடுமையாக அதிகரிக்கும். 60% மக்கள் வட இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா இமயமலை நம்பி தான் இருக்காங்க. அவங்களோட ஃபுட் ப்ரொடக்ஷன் சரி, வாட்டர் நீடுக்கும் சரி, இது ரெண்டுலயுமே பயங்கரமான மாற்றம் ஏற்படும். அப்புறம் சென்ட்ரல் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதிகமான வெப்பத்தை எதிர்கொள்வதனால வந்து உத்தரப்பிரதேசம் வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே மக்கள் வந்துட்டு வெயில் காரணமாக இறந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலையும் இறந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் கம்பேரிட்டிவ் பக்கம் நார்த்ல அதிகமாக இறந்து போயிட்டு இருக்காங்க அந்த வெயில்நாள் தாக்கத்தின் காரணமாக. வந்து கோஸ்டல் ரீஜன்ல வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான வந்துட்டு உங்களுக்கு சைக்ளோன்ஸ் இருக்கும், புயலுடைய எண்ணம் இருக்கு. அதை சுருக்கமாக நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வருஷத்துக்கு இனிமேல் 10 மாதம் கண்டிப்பான வெயில் இருக்கும், 1 மாதம் பயங்கரமான மழை இருக்கும், 1 மாதம் பயங்கரமான குளிர் இருக்கும். அந்த மழை அப்படிங்கிறது புயல் வெள்ளமாக கூட இருக்கலாம். அந்த பருவநிலை மாற்றங்களோடு தொடர்புடையதுன்னு சொல்றீங்க. 10 மாசம் வெயில் இருக்கும் அப்படின்னாலே ஆமா, அதாவது காலநிலை மாற்றம் வந்துட்டு ஒவ்வொரு ரீஜன்ல என்ன பண்ணுன்னா அதோட இயல்பான, இப்ப இது கோடை காலம் தான் இல்லைங்களா. நமக்கு வந்து இது வந்து முதுவெளியில் காலம்னு நம்ம சொல்லுவோம். இளவேனில் முதுவெளிங்கிறோம். நமக்கு தை மாசத்துல இருந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வெயில் காலம் தான், வெயில் காலம் தான் இல்லைங்களா. இது காலங்காலமாக இருக்கிறது. நமக்கு வந்துட்டு ஜூன் ஜூலைல அதோட பீக் போகும், மே ஜூன் ஜூலைல அதோட பீக் போகும், முதுவெளியில் காலம் வந்துருது. ஆனா இப்ப என்ன ஆகுதுன்னா புதிய முதுவெளியில் காலத்தை நம்ம வந்து பாக்குறோம். இது நாள் வரைக்கும் இந்த வெயில் காலம் தான் அது. ஆனா வெயிலோட எக்ஸ்ட்ரீமிட்டிஸை வந்து பார்க்க ஆரம்பிக்கிறோம். அதான் காலநிலை மாற்றத்துக்கு. குளோபல் வார்மிங் என்ன பண்ணுன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய சீசனல் அமைப்பு முறை இருக்குல்ல, அதோட எக்ஸ்ட்ரீம் தன்மைக்கு கொண்டு போகும். மழை பெய்ய வேண்டிய காலத்தை அந்த மழை பெய்யும், ஆனா மழை ரொம்ப எக்ஸ்ட்ரீமா பெய்யும். ஸோ அதுதான் இப்போ அதிகமாக உங்களுக்கு வந்து வெப்பம் இருக்கிறதுனால, கடல் உங்களுக்கு அதிகமாக நீர் ஆகிறதுனால அதிகமான சைக்ளோன்ஸ் ஃபார்மேஷன் நடக்கும். ஸோ வந்து காலநிலை மாற்றம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளைமேட் எக்ஸ்ட்ரீமிட்டிஸ் வந்து உருவாக்குது. இயற்கை பேரிடருடைய அதனுடைய ரொம்ப உச்சபட்ச தன்மை இருக்குல்ல, அதை வந்து உருவாக்கக்கூடியது இருக்கு. இது என்னன்னா இன்னும் அடுத்தடுத்து இந்த நகர்வுங்கிறது இன்னும் இந்த இயற்கை பேரிடர் இன்னும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா காலநிலை மாற்றம் அப்படிங்கிறது இன்னும் அது நிக்கிற மாதிரி இல்லை, அது இன்னும் மாறிக்கிட்டே இருக்கு. டெம்பரேச்சர் நிக்கிற மாதிரி இல்லை, அது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஸோ குளோபல் ஆவரேஜ் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக இந்த மாதிரி புதிய விதமான இருக்கக்கூடிய இயற்கை சீற்றங்களை நம்ம இன்னும் அதிகமாக பார்க்க போறோம். நீங்க எல்னினோ, அதாவது புயல்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும்னு சொன்னீங்க. சமீபத்தில் நான் படிச்சது சூப்பர் எல்னினோ தொடர்பான சில செய்திகளும் படித்தேன். அது இதோடு தொடர்புடையதா? சூப்பர் எல்னினோனா என்ன? அதாவது என்னன்னா, இப்போ கடல் நீரோட்டம் இருக்குங்களா, கடலில் வந்து ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு விதமான ஒரு நீரோட்டங்கள் அப்படி இருக்கும். நீங்கள் ஹை டைடு, லோ டைடு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். உங்களுக்கு மீனவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடல் அலைகளுக்கு ஒவ்வொரு பேர் வச்சிருப்பாங்க. அந்த ஒவ்வொரு காலகட்டத்தில் கடல் நீரோட்டம் இப்படி தான் போகும். அப்போ கடலோட நீரோட்டம் பார்த்தீங்கன்னா அது ஒரு சுழற்சி முறை அப்படிங்கிறது. வாட்டர் சர்க்குலேஷன் நம்ம உலகம் முழுக்கவுமே அது எல்லாமே இருக்கு. ஒவ்வொரு ரீஜன்லையும் அது சர்க்குலேஷன் ஒவ்வொரு விதமாக இருக்கும். இப்போ பெசிபிக் ரீஜனில் இருக்கக்கூடிய இந்த ஓஷன் சர்க்குலேஷனை வந்துட்டு இந்த எல்னினோ அமைப்புன்னு சொல்கிறாங்க.
அது எலினோ சதன் ஆசிலேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த அமைப்பு முறை என்ன பண்ணால் கடலுடைய நீரோட்டம் எப்படி இருக்குதோ அதை பொறுத்து வந்து அது லானினாவா எலினாவா டிசைட் பண்ணுவாங்க. அது ரொம்ப சிம்பிள், வேற ஒன்றும் இல்லை. அது கடல் அந்த டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அதோட நீரோட்டம் வந்து மாறும். அதில் அதிகமான எவாபரேஷன் நடக்கும். அப்படி எவாபரேஷன் ஆவி ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர் கூட ரியாக்ட் பண்ணும். காற்று சுழற்சி மண்டலங்கள்லாம் இது ரெண்டும் சேர்ந்து செயல்பட ஆரம்பிக்கும். அப்படி என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் வெப்ப காற்று அது வந்து கொண்டு வரும். எங்க கொண்டு வரா? சவுத் ஈஸ்ட் ஏஷியாவுக்கு கொண்டு வரும். இங்க வெப்ப காற்றை கொண்டு வரும். அதுவே உங்களுக்கு அமெரிக்கா போன்ற இடங்கள சூறாவளி புயல்களே உண்டாகும். அதோட இம்பாக்ட் ரெண்டு இதுல இருக்கும். இப்போ என்னன்னா இது எந்த அளவுக்கு வெப்பம் ஆகிட்டே இருக்குதோ அதை பொறுத்து இதனோட பாதிப்பு இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மெரின் டெம்பரேச்சர் பயங்கரமான டெம்பரேச்சர் இன்க்ரீஸ்ல இருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா கடலும் வந்து பாத்தீங்கன்னா வெப்பத்தை உருவாகிட்டு இருக்கா. குளோபல் வார்மிங்னா ஒரு சின்ன கணக்கு சொல்றேன். குளோபல் வார்மிங்னால பெர் செகண்ட் நீ சொடக்கு போடுற ஒரு சடக்கு 13 அணுகுண்டுகள் வெடிச்சா ஹிரோஷிமா நாகசாகில பயன்படுத்தப்பட்ட அந்த அணுகுண்டு இருக்குங்களா, அந்த அட்டாமிக் பாம்பு 13 அணுகுண்டு ஒரு செகண்டுக்கு நீங்க வெடிச்சா எவ்வளவு ஹீட் வருமோ அவ்வளவு ஹீட் அது ஒரு செகண்ட் உள் வாங்கிட்டு இருக்கு. கடல் அவ்வளவு தூரம் உள் வாங்கிட்டு இருக்கப்போ ஹீட். இப்போ இவ்வளவு ஹீட் அது உள் வாங்கிட்டு இருக்கனால டெம்பரேச்சர் மெரின் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. கடலுடைய தட்பவெப்பநிலை உயர்ந்து கொண்டே வருது. அப்படி உயரும் போது என்ன ஆகும்? உங்களுக்கு அதிகமான எவாபரேஷன்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த அதிகமான எவாபரேஷன்ஸுக்கு காற்று சுழற்சி மண்டலங்களை உருவாக்கும் இல்லையா, அது வந்து உங்களுக்கு சவுத் ஈஸ்ட் ஏஷியா கொண்டு தாக்குது. அப்போ அதிகமான வெப்ப காற்று நமக்கு வரும். இந்த வெப்ப காற்று வறட்சியை உண்டாக்கும். வறட்சியை உண்டாக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு இடிமணல்களையும் வந்து உண்டாக்கும். அர்பன் ஃப்ளட்டிங்கும் வந்து உண்டாக்கும். ஸோ எல்லா எக்ஸ்ட்ரீமிட்டிஸுமே வந்து உண்டாக்கும். ஸோ அதனால இது வந்து ஒரு கடுமையான பாதிப்பு. அப்போ என்னன்னா உங்களுக்கு இந்த எல்லினோ அப்படிங்கிறது அது இயற்கையாக இருக்கக்கூடிய அமைப்பு முறை தான். ஆனால் காலநிலை மாற்றம் அதனுடைய இதனால் இருக்கக்கூடிய இயல்புத்தன்மையை மாற்றி அமைக்கிறது. இன்னும் நீங்க சொல்றதுல இருந்து பார்க்கும்போது வந்து காலநிலை மாற்றம் வந்து வெறும் ஒரு ரீஜியனுக்குள்ள சரி பண்ற பிரச்சனை இல்லைன்னு புரியுது. அப்போ இதை இந்த மாதிரியான சூழலுக்குள்ள போகாம இருக்கணும் அப்படின்னா வெறும் தமிழ்நாடு அரசு மட்டும் செயல்படுது இல்லை மத்திய அரசு மட்டும் செயல்படுதுன்னு பார்க்காம இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? இல்லை, காலநிலை மாற்ற பிரச்சனை அறிவியலாளர்கள் வந்து 1980s பேச ஆரம்பிச்சிட்டாங்க. யூரோப்பில் நிறைய பேர் பேச ஆரம்பிச்சாங்க. 90s பேச ஆரம்பிச்சாங்க. ஜேம்ஸ் ஹான்சன் ஒரு சயின்டிஸ்ட், அவர் வந்து அமெரிக்கன் காங்கிரஸ்ல வந்து இதை பத்தி பேசியிருக்காரு. இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு சொல்லி. அதனாலதான் என்ன பண்ணாங்கன்னா 1989 ஒரு அமைப்பு உருவாக்க இன்டர் கவர்மெண்ட் பேனல் ஆன் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு இது ஐக்கிய நாடுகள் சபை உருவாக்குறாங்க. உண்மையிலே காலநிலை மாற்றம் நிகழுதா, குளோபல் வார்மிங் நிகழுதா அப்படின்னு ஆய்வு பண்ணாங்க. உலகங்களும் இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட்லாம் சேர்ந்து தான் அந்த அமைப்பு உருவாக்குறாங்க. அவங்க தங்களுடைய முதல் ஆய்வறிக்கை 1990 வந்து கொடுக்குறாங்க. அதை பேஸ் பண்ணி தான் 1992 காலநிலை மாற்றத்துக்கான சர்வதேச ஒப்பந்தம் உருவாக்கிட்டோம். எப்போ 1992 உருவாக்கிட்டோம். இந்தியா அதுல வந்து கையெழுத்திட்டு இருக்கு, ரைட்டுங்களா? ஆனா என்னன்னா இது இன்னைக்கு வரைக்கும் மிகப்பெரிய ஒரு ஜியோ பாலிட்டிக்ஸ் ஆன கூட விஷயமா இருக்கு. அமெரிக்கா இந்த ஒப்பந்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்த தயாராகல. உலகத்துல பெர் கேபிட்டல் எமிஷன் ஹையஸ்ட் எமிட்டர் அமெரிக்கா தான். ஸோ அதிக அளவு உமிழ்வை வெளியிடுறதுல கண்ட்ரி அளவில் நான் சொல்ல பெர் கேபிட்டல் எமிஷன் சொல்ல கண்ட்ரிலாம் வந்து 4ஆவது வந்து வருவாங்க. பெர் கேபிட்டல் தனி மனிதனுடைய வாழ்வின் செயல்பாட்டின் காரணமாக அதிகமாக கிரீன் ஹவுஸ் கேசஸ் எமிட் பண்றது நம்பர் 1 யார் இருக்காங்கன்னா அமெரிக்கன்ஸ் தான் இருக்காங்க. அவங்களோட லைஃப் ஸ்டைல அப்படி இருக்குது. பயங்கரமா கன்சியூம் பண்றாங்க, பயங்கரமா உற்பத்தி பண்ணி தள்ளுறாங்க. அதனால வரக்கூடிய பிரச்சனை இது. ஆனா அமெரிக்கன்ஸ் இன்னைக்கு வரைக்குமே அவங்க கிளைமேட் சேஞ்சுக்கான பொது நடவடிக்கை எடுக்கிறது. இப்ப ட்ரம்ப் வந்துட்டாரு இல்லையா, பாரிஸ் அக்ரிமெண்ட்ல இருந்து வெளியேறணும் கேள்விப்பட்டாரு. பாரிஸ் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது காலநிலை மாற்றத்துக்காக இருக்கக்கூடிய ஒரு ஒப்பந்தம். அதோட நிக்காம புதுசா என்ன சொல்றாரு, ட்ரீ பேபி டில்லுங்கிறார். திருப்பி எண்ணெய் வயலை வந்து அதிகரிப்பேன் அப்படிங்கிறாரு. நீங்க சொல்ற மாதிரி இன்னைக்கு உலக நாடுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இது செயல்படணும். முன்னாடி வந்து ஓசோன் லேயர்ல ஓட்ட வந்துருச்சுன்னு ஒரு பிரச்சனை வந்துச்சுங்களா, அப்போ அதுக்கு என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா சர்வதேச ஒரு ஒப்பந்தம் உருவாக்குனாங்க, மான்ட்ரியால் புரோட்டோகால் சொல்லிட்டு. அதில் என்ன சொல்றாங்கன்னா சிஎஃப்சி சொல்லக்கூடிய அந்த குளோரோஃப்ளூரோ கார்பன் தான் இதுக்கு வந்து காரணம். இந்த குளோரோஃப்ளூரோ கார்பன் வந்துட்டு நீங்க ரெஃப்ரிஜிரேட்டர்ஸ் அப்புறம் ஏசியில் பயன்படுத்துறீங்க, அது பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அது எல்லா நாடுகளும் ஏற்றுக்கொண்டாங்க. அதனால மாற்றி அமைச்சாங்க. அதன் காரணமாக இன்னைக்கு ஓசோன் படலம் வந்து சரியாயிட்டு வருது. அப்போ அந்த எமிஷன்ஸ் நீங்க குறைக்கணும். அதே தான் இங்கேயும் சொல்றாங்க, கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸ் குறைக்கணுங்கிறாங்க. ஆனா என்ன பிரச்சனைனா இது நிலக்கரி மற்றும் பெட்ரோல் சார்ந்து இருப்பதனால, அது சார்ந்து இருக்கக்கூடிய சந்தை பொருளாதாரம் இருக்கிறதுனால அமெரிக்கர்கள் அதுல செயல்படுவது விரும்பவில்லை. இன்னைக்கு நடக்கக்கூடிய இஸ்ரேல் போராக இருக்கட்டும், உக்ரைன் போராக இருக்கட்டும், இதெல்லாம் கிட்டத்தட்ட எல்லாம் எண்ணெயை மையமாக வச்சிருக்கக்கூடிய போராட்டம் தான். அப்போ எண்ணெயை மையமாக வைத்திருக்கக்கூடிய ஜியோ பாலிட்டிக்ஸ் இருக்கிறதுனால காலநிலை மாற்றத்துக்கான இந்த விஷயத்தை அவங்க செயல்படுறதுக்கு விரும்பல. அப்ப இந்த உலகத்தில் நமக்கு இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்கு. அப்ப நீங்க சொல்ற மாதிரி அப்ப இன்டர்நேஷனல் அளவில் நம்ம ஒன்று கூடி எல்லா நாடுகளும் எமிஷன்ஸ் எப்படி கண்ட்ரோல் பண்றது. இன்னைக்கு ஐரோப்பிய நாடுகள் ஓரளவுக்கு செயல்படுறாங்க, ஆனா அமெரிக்கர்களுக்கு செயல்படுவதில்லை. சைனா அண்ட் இந்தியாவுமே நாம இன்னும் போதுமான அளவுக்கு செயல்படலை, இன்னும் நிறைய இருக்கணும். அப்ப குளோபலாக நாம எல்லாம் ஒன்று ஆஸ் ஹியூமனிட்டியா மனித சமூகம் ஒருங்கிணைந்து எமிஷன்ஸ் எப்படி குறைப்பது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்ப அந்த வகையில் நாம் செயல்பட வேண்டிய உலக அளவில் செயல்படணும். அதே நேரத்தில் இந்திய அளவில் நம்ம செயல்பட வேண்டிய தேவை இருக்கு, தமிழக அளவில் நாம் செயல்படுது. சரி, அவங்க அமெரிக்காக்காரங்க அப்படி செய்யறாங்க, அதனால நாமளும் எரிப்போம் அப்படின்னா காத்துக்கு கார்பன் டை ஆக்சைடுக்கு வந்து இது தமிழ்நாட்டுல இருந்து வந்தது, இது ஆப்பிரிக்கால இருந்து வந்தது, பாகிஸ்தான்ல இருந்து தெரியாது.
எந்த கார்பன் டை ஆக்சைடு நீங்கள் எங்கே வெளியேற்றினாலும் அது ஹீட்டை வந்துட்டு ட்ராப் பண்ண தான் செய்யும். ஸோ அப்போ என்னன்னா நம்ம இந்த வேலைகளை செய்ய வேண்டும். அதனால தான் இந்த 92 அக்ரிமெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா காமன் பட் டிஃபரன்ஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு ஒரு பிரின்சிபல் எவால்வ் பண்ணாங்க. எல்லா நாடுகளும் இதில் செயல்படுத்த வேண்டும். ஆனால் மேற்கத்திய நாடுகளுக்கு கூடுதல் பொறுப்பு இருக்கு. ஏன்னா ஹிஸ்டாரிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க கிட்ட இருக்கு. அதிகப்படியான உற்பத்தி அவங்க செஞ்சு. ஆமா, இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஆரம்பிச்சது அவங்க தானே. கடந்த 200 வருஷமா நிலக்கரி அதிகமாக எரிச்சிருக்கு அவங்க தானே. எல்லா வளங்களையும் சுரண்டி அவங்க இதை எரிச்சிட்டாங்க. நமக்கு இப்போ சாதாரண ஒரு சப்பாத்தி சுடுறதுக்காக நான் அடுப்பு எரிக்கிறது எப்படி கூட நீங்க சொல்ல முடியும்? இல்லைங்க, நமக்கு இன்னும் எலக்ட்ரிசிட்டி போய் நம்ம போய் சேர்க்கல. அப்போ மூன்றாம் உலக நாடுகள் இந்த டிமாண்ட் இருக்கு இல்லையா? அப்போ மூன்றாம் உலக நாடுகளுக்கு தேவையான டெக்னாலஜிஸ் கொடுக்கணும், கிளைமேட் ஃபண்ட் கொடுக்கணும்னு சொன்னாங்க. இன்னைக்கு வரைக்கும் அமெரிக்கா அதை ஏத்துக்கல. அதனால பாரிஸ் அக்ரிமெண்ட்ல ஒரு புதிய பிரின்சிபல் எவால்வ் பண்ணாங்க, NDC, நேஷனலி டிட்டர்மைன்ட் கான்ட்ரிபியூஷன். ஒவ்வொரு நாடுகளும் செயல்படணும். அதன்படி சைனாவும் சரி இந்தியாவும் சரி ஒரு கொள்கை வச்சிருக்காங்க. இந்தியா 2070 ஆண்டுக்குள்ளாக நெட் ஜீரோ எமிஷன்ஸ், கார்பன் எமிஷன் இல்லாத ஒரு நாடாக உருமாறும் அப்படிங்கிற கோல் வச்சிருக்காங்க. சைனா 2060 சொல்லியிருக்காங்க. ஐரோப்பிய யூனியன் வந்து பார்த்தீங்கன்னா 2050 சொல்லியிருக்காங்க. ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டார்கெட் நாங்கள் நகரணும். ஆனால் இது எல்லாத்தையும் விட கூடுதலாக நம்மளுடைய வெளிநாட்டு கொள்கை அப்படிங்கிறது, ஃபாரின் பாலிசி என்னவா இருக்குன்னா, அமெரிக்காவை மட்டுப்படுத்துகிற இடத்துக்கு நாம் வரணும். நீங்கள் கிளைமேட் டாக்ஸில் போய் அதை போய் பேசணும் இல்லையா? நீங்கள் வந்துட்டு ட்ரம்ப் என் ஃப்ரெண்டுன்னு சொன்னால் பத்தாது. ட்ரம்ப்பை வந்து இதில் எப்படி செயல்படுத்துறதுக்கான செயல்பாடு நம்ம செய்யணும் இல்லைங்களா? அது செய்யாத வரைக்குமே வந்து நமக்கு பெரிய பிரச்சனை தான் வந்துட்டு. அப்போது நம்ம குளோபலாக என்ன செய்யணும், இந்திய அளவில் நாம் என்ன செய்யணும், தமிழக அளவில் என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கான கிளியர் கட்டான ஒரு விஷயம் தேவை. இப்போது புதிதாக தமிழ்நாட்டில் ஒரு அரசு வந்திருக்கு. சமீபத்தில் துறை சார்ந்த அமைச்சர் சுற்றுலாத்துறை அப்படின்னு சொன்னதே பெரிய சர்ச்சையாக மாறுச்சு. தமிழ்நாடு அரசு இதில் என்ன மாதிரியான கவனம் செலுத்தணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கடந்த ஆட்சியின் போது தான் காலநிலை மாற்றத்துக்கான நிறைய முன்னெடுப்புகள் முன்னெடுக்கப்படுச்சு. இப்போ அதை தொடர்ச்சி செஞ்சாங்கனாலே அது ஒரு நல்ல விஷயமாக நான் வந்து பார்க்குறோம். ஏன்னா உங்களுக்கு வந்து 2008 வந்துட்டு ஒன்றிய அரசாங்கம் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறத மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் மாற்றினாங்க. காலநிலை மாற்றம் அதோட ஒரு பகுதியாக வந்து ஜெயராம் ரமேஷ் இருக்கும்போது அதை வந்து செஞ்சாங்க. ஒரு 8 மிஷன் கொண்டு வந்தாங்க கிளைமேட் சேஞ்சுக்கு என்னென்ன பண்ணணும்னு. ஆக்ஷன் பிளான் ஃபார் கிளைமேட் சேஞ்ச் ஒன்று கொண்டு வந்தாங்க. இந்திய அளவில் ஒரு ஆக்ஷன் பிளான் கொண்டு வந்தாங்க. அதற்கு பின்பாக ஒவ்வொரு மாநில அரசாங்கங்களும் இதை செய்ய வேண்டும்னு சொன்னாங்க. அதுக்கு அதன் அடிப்படையில் கொஞ்சமாக செய்ய ஆரம்பிச்சாங்க. 2014 தமிழ்நாட்டுக்கான கிளைமேட் ஆக்ஷன் பிளான் கொண்டு வந்தாங்க. அதுக்கு பின்பாக வந்துட்டு கடந்த திமுக அரசு வந்த போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா, மினிஸ்டர் ஆஃப் என்விரான்மெண்ட் ஃபாரஸ்ட்ங்கிறது மினிஸ்டர் ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் பண்ணாங்க. கிளைமேட் சேஞ்சுக்காக ஒரு மினிஸ்ட்ரியை வந்து உருவாக்குனாங்க, ஒரு டைரக்டர் வந்து உருவாக்குனாங்க. கிரீன் கம்பெனின்னு உருவாக்கி அந்த கிரீன் கம்பெனியின் மூலமாக காலநிலை மாற்றம் குறித்தான மிஷன்ஸ் அறிவிக்கிற செயல்பாடுகள் கொண்டு அதுக்கான அறிவிச்சாங்க. கிரீன் மிஷன், வெட்லேண்ட் மிஷன்ஸ் அப்படிங்கிறது, கிளைமேட் மிஷன் இதெல்லாம் வந்து அறிவிச்சிருக்காங்க. கிரீன் ஸ்கூல் மிஷன்ஸ் வந்து அறிவிச்சாங்க. ஸோ இந்த மாதிரி சில முன்னெடுப்புகள் செஞ்சாங்க. டிஸ்ட்ரிக்ட் கிளைமேட் கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கிளைமேட் கவர்னிங் கவுன்சில்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது சீஃப் மினிஸ்டரோட தலைமையில் இருக்கும். ஸோ ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக சில முன்னெடுப்புகளை வந்து கடந்த காலத்தில் மேற்கொண்டிருக்காங்க. அப்போ அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வச்சுட்டு அடுத்து தற்போது இருக்கக்கூடிய தவேக ஆட்சி வந்து செயல்படுத்தினாங்கன்னா அது இன்னும் நல்ல விஷயமா இருக்கும். ஆனால் இது புதிய விஷயங்கள் கிடையாது. ஏன்னா தவேகானுடைய அவங்களுடைய கொள்கை அறிக்கையில் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல பார்த்தீங்கன்னா காலநிலை மாற்றத்தை மையமாக வைத்திருக்கக்கூடிய அரசாக செயல்படுவோம் அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க அவங்க. ஸோ ஒரு கிளைமேட்டிக் சென்ட்ரிக் கவர்னன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதுக்கான காலநிலை மையமாக வைத்துக் கொண்டுதான் உற்பத்தி முறை அதை சார்ந்து செயல்பட செய்வோம் அப்படின்னு ஒரு ப்ராமிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து அவங்க செயல்படுத்துவாங்க. இப்போ அந்த கோரிக்கை வச்சிருக்காங்க. ஸோ அந்த மிஷன்ஸ் அதுக்கான ஸ்டெப்ஸ் எப்படி கொண்டு போறாங்க அப்படிங்கிற சேலஞ்சஸ் அவங்க கிட்ட இருக்கு. ஸோ அதை எப்படி மீட் அவுட் பண்ண போறாங்க அப்படிங்கிறத எங்களோட எதிர்பார்ப்பாங்க. மிக்க நன்றி. பல கேள்விகளுக்கு தெளிவான விளக்கங்கள் கொடுத்துருக்கீங்க. நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி.